ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம யாமிஷிபாயோட சீசன் 3 எபிசோட் 3 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 3யோட பேரு ராட். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன கென்டா அப்புறம் அவனோட மனைவி மெச்சிக்கோ அவங்க ரெண்டு பேரும் பொருட்களை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப பாக்ஸுங்க இருக்கிற இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு எலி. அதை பார்த்து மெச்சிக்கோ பயப்படுறான். கென்டாவும் இது பழைய வீடுங்கிறதுனால சில எலிங்க இருக்கும், இதுக்கெல்லாம் பயப்படாதுன்னு சொல்றான். அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க. அப்போ ஒரு எலி மெச்சிக்கோவோட கையை கடிச்சிது. மெச்சிக்கோவும் கென்டாவை எழுப்ப பாக்குறான். ஆனா அவன் ஏந்துக்கல. சரின்னு அவளும் வேற வழி இல்லாம படுத்துக்கிறான். ஒரு நாள் கென்டா எலி பிடிக்கிற ட்ராப்பை வச்சுட்டு இன்னும் 2 நாள்ல நான் வந்துடுவேன், நீ இந்த எலிங்களை பத்தி பயப்படாத, நமக்கு இந்த ரெண்டுல வீடு கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்றான். மெச்சிக்கோவும் அந்த எலிங்க மறுபடியும் என் கையை கடிச்சா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க, கென்டாவும் அதெல்லாம் நடக்காது, அதனால தான் நான் ட்ராப்பை வச்சுட்டு போறேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்குள்ள எலி சத்தம் கேக்குது. மெச்சிக்கோவும் இது வெறும் எலிதான், இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அன்னைக்கு நைட் அவ தூங்கிட்டு இருக்க. அப்ப அவளை சுத்தி எலிங்க அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அந்த எலிங்க சத்தத்துல அவளால தூங்க முடியல. 2 நாள் கழிச்சு கென்டா வீட்டுக்கு வரான். அப்ப ரூம்ல இருந்து மெச்சிக்கோ கதவை திறக்க உள்ள இருந்த எலிங்க எல்லாம் வெளியே ஓடி வருது. கென்டாவும் பயத்துல மெச்சிக்கோவை பாக்குறான். அப்பதான் மெச்சிக்கோ எலிங்க மாதிரியான ஒரு உருவமா மாறி அவன் கிட்ட வரான். பயத்துல கென்டாவும் கத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.